நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய ஆத்மா மன்னா. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்கள். 1 கொரிந்தியர் 3:23. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போஸ்தலனை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி கொரிந்து மக்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஒவ்வொருவரை தெரிந்து கொண்டார்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால், இன்று மிஷினரிகளை ஒவ்வொருவர்கள் பின்பற்றி கொண்டு செல்கிறார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்து தேவனுடையவர், நாம் தேவனை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். ஒரு கிராமங்களுக்கு போய் சென்றோம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த கிராமத்து சிறு பிள்ளைகள் தங்கள் தலையிலே சுற்றி மட்டும் முடி இருந்தது, நடுவில் முடி இல்லை. ஏனென்று கேட்டால், எங்களுடைய மிஷினரிகள் இப்படித்தான் இருந்தாங்க அப்படி என்று சொல்லி அது ஒரு நேர்த்தி கடனாக செய்கிறாங்க. அது அப்படி அல்ல, அவங்க கிறிஸ்துவை பரப்பின ஒரு ஊழியர்கள். அப்போ அந்த ஊழியருடைய தலையில எப்படி முடி இருந்ததோ அதே போல் சிறுவர்கள் அநேக பிள்ளைகள் தங்களுடைய ஸ்கூலுக்கு வரும் பொழுது அந்த ரவுண்டா மட்டும் முடி இருக்கும், தலையில முடி இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சீடர்களை பின்பற்றுகிறார்கள், அதாவது பவுலை பின்பற்றுகிறார்கள். இந்த மாதிரி ஆண்டவரை குறித்து பேசின நபரை பின்பற்றுறாங்க. ஆனா நாம் அப்படி பின்பற்றக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கினார். நாம இன்னைக்கு ஊழியரை கண்டுதான் நம்ம வெறுமையாகிறோம். நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடையவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு மிஷினரி போட்டோ எடுத்துக்கொண்டு இது தெற்குடி மாட்டலாமா இல்ல வடக்குடி மாட்டலாமா என்று சொல்லி ஒரு சாத்திரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை குறித்ததான ஒரு காரியங்களை சொல்லும் பொழுது அவங்க ஆண்டவரை பார்க்கல, ஒவ்வொரு மிஷினரிகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவங்கிறான், ஒருத்தன் நான் கேபாவை சேர்ந்தவங்கிறான், நான் ஒருத்தன் பவுலை சேர்ந்தவனுங்கிறான். ஆனா இயேசுவை சார்ந்ததா சொல்லலை. இந்த வார்த்தை அதனாலதான் கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம். நீங்க கிறிஸ்துவுடையவர்கள் தான் என்று சொல்லி இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்து தேவனுடையவர் என்று தெளிவாக சொல்லுகிறது. நாம் தேவனை மாத்திரம் பிடித்து கொள்ள வேண்டும். ரசிகர்கள் மன்ற மாதிரி இன்னைக்கு அநேக ஊழியக்காரரை நோக்கி தான் போறாங்க. ஒரு கூட்டம் நடந்தா ஊழியக்கார் வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல கூட்டம் கூடுது. அப்ப ஆண்டவரை நோக்கி யாருமே வருது இல்லை. நாம ஆண்டவரை பின்பற்றுகிறவரா இருக்க வேண்டும். ஊழியரும் அப்படிதான் சொல்லுறாங்க, நீங்க எங்களிடம் வராதுங்க, எங்களிடத்துல தலையை கொடுக்க வராதிங்க, நீங்க ஆண்டோட வார்த்தையை கேளுங்கன்னுதான் அவங்கள பிரசங்கிக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் எப்படி நோக்கி போறாங்க? பிரசங்கியாரை பார்த்து தான் போறாங்களே தவிர ஆண்டவரை பார்த்து போகவில்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் என்று சொல்லி அவர்கள் தியாகமா அந்த ஊழியங்களை செய்யும் பொழுது நீங்க அவங்களத்தான், அந்த ஊழியரை தான் பின்பற்றுறவர்களா இன்னைக்கு நிறைய பேர் காணப்படுறாங்க. அப்ப நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். அவர் தேவனுடையவர். அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். கண்களை மூடி. எங்களை அதிகமா நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தியானித்த அந்த வார்த்தைக்காக சோத்துறோம். ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஊழியரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாய் இராதபடி, ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை சொன்னவர்களை நாங்கள் பின்பற்றாதபடிக்கு, ஆண்டவரே நீர் எங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனங்கள். ஆண்டவரே நாங்கள் உண்மை ஒரு பின்பற்றுகிற ஒரு கூட்டமாய் எங்களை மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை நீர் ஒருமுகப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மனிதரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாங்கள் விழுந்து விடுவோம். நாங்கள் உண்மை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் எங்களை கடைசி வரைக்கும் ஆண்டவரை எங்களை விழாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரத்துக்களாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல